வணக்கம் தமிழ் உறவுகளே. கற்களை கவின்மிகு கலைகளாக மாற்றியவர்கள் நம் பல்லவர்கள். நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்படும் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட சிற்பங்களின் கலை கூடமாகிய மாமல்லபுரம் கடற்கரை கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு தெற்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரிக்கு வடக்கே 95 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாட்டில் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோவில். இதன் அழகிய அமைப்பு கட்டிடக்கலையின் அற்புதம் என்றும் சொல்லலாம். கடற்கரைக்கு அருகில் நேரடியாக கட்டப்பட்டதால் கடற்கரை கோவில் என்று அழைக்கப்படுது. கோவில் வளாகம் வங்காள விரிகுடாவிலிருந்து சில 100 மீட்டர் தொலைவிலேயே உள்ளது. தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் 440 புராதன சின்னங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த கோவில் 45 அடி உயரம் உடையது. திருமால் தரையில் படுத்திருப்பது போல ஒரு கோவில் இருக்கு. அதற்கு இரு பக்கத்திலும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் 2 சிவன் கோவில் இருக்கு. கிழக்கே உள்ள கோவில் உயரமானதுங்க, 5 அடிகளை உடையது. மேற்கு நோக்கி உள்ள கோவில் சிறிய அளவுல 3 அடுக்குல இருக்கும். இந்த கடற்கரை கோவில் தென்னிந்தியாவில் தமிழர்களின் சிற்பக்கலை மரபை பிரதிபலிக்கும் வகையில இருக்கு. கோவிலுக்கு முன்பு ஒரு பெரிய பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தை சுற்றியும் நந்தியின் சிற்பங்கள் ரொம்பவே அழகா பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்தை சுத்தி பார்க்க நாள்தோறும் பல மக்கள் வந்து செல்கின்றனர். வெளிநாட்டு பயணிகளின் வருகையும் ரொம்பவே அதிகமாய் இருக்கு. மாமல்லபுரத்தின் சின்னமாக விளங்குகிறது இந்த கோவில். பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன இடத்த கூட வெற்றிடமா விடாம ரொம்பவே அழகா சிற்பங்கள் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா மகேந்திரவர்மன் கல்லிலேயே கலைவண்ணம் கண்டுள்ளார் என்று தாங்க சொல்லணும். சிவகாமியின் சபதத்தில் கல்கி தனது அழகிய சொல்வண்ணத்தில் மகேந்திரவர்மனின் சிற்பக்கலை ஆர்வத்தை ரொம்பவே அழகா எடுத்து கூறியிருப்பார். மார்க்கோ போலோ மற்றும் அவருக்கு பின் வந்த ஐரோப்பிய வணிகர்கள் இந்த இடத்த 7 அடுக்கு தூபிகள் என்று அழைத்தனர். அந்த 7 அடுக்கு தூபிகளில் ஒன்று இந்த கடற்கரை கோவில். 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமியின் பொழுது அருகில் இருந்த பல கோவில்கள் சேதமாகி மண்ணுக்கு அடியில் புதைந்தது. ஆனால் இந்த கடற்கரை கோவில் மட்டும் எந்த சேதமும் ஏற்படாமல் இன்று வரை கம்பீரமாக நமக்கு காட்சி தருகின்றது. கோவிலின் கருவறையில் தாரலிங்கம் இருக்கு. 12 அடி சதுர வடிவிலும் 11 அடி உயரத்திலும் கர்ப்ப கிரகத்தில் ரொம்பவே அழகாய் இருக்கு. சிவலிங்கம் ராஜசிம்ம பாணியில் கருப்பு பாசல் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. 16 முகங்களை கொண்டு இந்த சிவலிங்கம் இருக்கு. கருவறையினுள் உள் சுற்றும் இருக்கு. சுவரில் பல இடங்களில் பல தெய்வங்களின் சிற்பங்கள் ரொம்பவே அழகாய் இருக்கு. பல சிற்பங்கள் புராண கதைகளை எடுத்துரைக்கும் வகையில இருக்கு. 2 கோபுரத்திற்கு பின்புறமும் சோமஸ்கந்தர், உமை, குழந்தை வடிவில் குமரன் என 3 தெய்வங்களின் சிற்பமும் ரொம்பவே அழகாய் இருக்கு. சிம்ம வாகனத்தில் துர்கை வீற்றிருப்பதையும் நம்ம பார்க்கலாம். இங்குள்ள சிற்பங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் என இங்குள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. மாமல்லர் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னர்
முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட அழகிய கோவிலை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமல்லபுரம் என்ற பெயர் அவரது மாமல்ல என்ற பட்டத்திலிருந்து வந்தது. அவர் ஒரு சிறந்த மல்யுத்த வீரராகவும் இருந்திருக்காரு. சிங்கத்தின் திறந்த வாய்ப்பகுதியில் துர்கையின் மகிஷாசுரவர்தினியின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு. ஒற்றை கல்லில் செய்யப்பட்ட சிற்பம் இது. இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள 6 கோவில்கள் கடலில் மூழ்கி இருக்குங்க இயற்கை சீற்றத்தால். அந்த கோவில்களில் இருந்து 8ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த பல்லவர் கால சுவர்கள், கோவிலை அலங்கரித்த சிங்கங்கள், யானைகள், மயில்களின் சில பழங்கால பாறையும் சுனாமியின் பொழுது வெளிவந்திருக்கு. இந்த மாமல்லபுரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல சாலுவன் குப்பம் என்ற கிராமத்துல உலகிலேயே மிக பழமையான முருகன் கோவிலும் கடலுக்கு அடியில் புதைந்திருந்தது. அதுவும் சுனாமியின் பொழுது வெளிவந்தது. அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. இந்த மாமல்லபுரத்துல கிருஷ்ணனின் பட்டர்பால், குகை கோவில், ஒற்றைக்கல் ரதங்கள், புலி குகையும் இருக்கு. அதையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். கோவிலுக்கு முன்பு உள்ள பலிபீடத்திலையும் சிறிய அளவில் ரொம்பவே அழகா சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. கோவிலை சுற்றியுள்ள முழு வளாக சுவரும் சிவனின் வாகனமான நந்தியின் பெரிய பெரிய சிற்பங்களும், யாழிகளும், வராகங்களின் சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாமல்லபுரத்துல ஒவ்வொரு வருடமும் டிசம்பர், ஜனவரி மாசத்துல நடன விழாவும் நடக்குது. இந்த நடன விழாவை தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை தான் ஏற்பாடு செய்யறாங்க. பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, ஒடிசி, மோகினி ஆட்டமும் இங்க ரொம்பவே சிறப்பா நடைபெறும். பல பார்வையாளர்கள் வந்து விழாவை ரசிச்சுட்டு போவாங்க. இங்க ஒரு பெரிய பாறையில யானையின் சிற்பமும், அருகில் குதிரையின் சிற்பமும் ரொம்பவே அழகா இருக்குங்க. அதே பாறையின் பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தின் உருவம் ரொம்பவே அழகா இருக்கு. பார்க்கும் பொழுதே வியப்படைகிற அளவுல இருக்கு. தமிழர்களின் பெருமையையும் புகழையும் உலகிற்கு உணர்த்திய இந்த மாமல்லபுர கடற்கரை கோவிலை கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க. கோவிலில் உள்ள சிற்பங்களை எல்லாமே கண்டு ரசிச்சுட்டு அருகில் இருக்கிற கடற்கரையையும் பார்த்துட்டு மன நிறைவுடன் வீடு திரும்பலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.